அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். பரணி நட்சத்திர பலன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களுக்கும் ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்களாக பிரித்து 27 நட்சத்திரத்துக்கும் 9 கிரகங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஜனன காலம், அதாவது பிறக்கும் பொழுது இந்த 9 கிரகமும் 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருந்தாகணும். அந்த வரிசையில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது இருக்கோ அதுதான் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அதை வச்சு தான் ராசியும் கணிக்கப்படுகிறது. அது மாறாது. அதாவது ஜனன காலத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அப்போ அது கடைசி வரைக்கும் அவருக்கு அதே நட்சத்திரம் தான், அதே ராசி தான். இப்போ இந்த நட்சத்திரம் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நட்சத்திரத்தை வச்சு தான் நமக்கு தசாபுத்தி தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது எந்த நட்சத்திரத்துடைய அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துடைய கிரகம் எந்த கிரகமோ அதோடைய திசை தான் ஃபஸ்ட்டு திசையாக வரும். இப்போ ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறார் அப்படின்னா அவருக்கு திருவாதிரை யாரோட நட்சத்திரம்? ராகுவோட நட்சத்திரம். ராகு திசை தான் முதல்ல வரும், அடுத்தது குரு திசை வரும். அப்போ அது தசாபுத்தி தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அதுவே பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை வச்சு தான் கணிக்கப்படுகிறது. ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணணும்னா கூட நட்சத்திரம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது. அப்போ அந்த ராசி கடைசி வரைக்கும் நமக்கு ஒரே ராசி தான். அதை வச்சு தான் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே கணிக்கப்படுகிறது. ஆக எல்லாத்துக்கும் மூலாதாரம் அப்படிங்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு அடிஸ்தானம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திர வரிசையில் பரணி நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்துக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதாவது அவர் பரணி நட்சத்திரத்துடைய பொது பலன் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் அவர் துரிஞ்சு செய்யலாம், அவர்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணியில் பிறந்தால் தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பரணி நட்சத்திரம் மேசராசியில் இருக்கும், சுக்கிரனுடைய நட்சத்திரம். மேஷம் அப்படிங்கிறது அங்கே சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி ரெண்டுமே ராஜகிரகங்கள். அப்போ நிர்வாக திறமை மிகுந்தது இந்த பரணி நட்சத்திரம். அப்போ இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தால் தரணி ஆளுங்கிறது 100% உண்மை. இப்போ இந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துடைய ஃபஸ்ட்டு திசை அப்படின்னா என்னென்னா சுக்கிர திசையாக வரும். அதனாலையும் அது ஏன்னா சுக்கிர திசை வந்தால் செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய திசை இல்லையா, அதனாலையும் பரணியில் பிறந்தால் தரணியாலும் அந்த பரணி நட்சத்திரம் பிறந்த பிறகு குடும்பத்துடைய செல்வ செழிப்பு உயரும். அப்படிங்கிறதுனாலையும் பரணி நட்சத்திரம் யானை, ஆண் யானை சொல்லக்கூடியது, முக்கோண வடிவம். அதாவது நம்ம பழைய காலத்து மண் அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த முக்கோண வடிவத்தை கொண்டது இந்த பரணி நட்சத்திரம், அதோடைய சிம்பிள். அதனால தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கூட ஃபஸ்ட்டு பரணி தீபம் தான் ஏற்றுவாங்க. அப்போ அக்னி சுரூபம் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இது பெண் நட்சத்திரம். அதாவது பரணி நட்சத்திரம் பெண் நட்சத்திரம், வெள்ளை கலருக்கு அதிபதி. அதிதேவதையாக பார்த்தீங்கன்னா யமனை சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவதை துர்காதேவி. மரம் நெல்லி மரத்தை கொண்டது இந்த பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துடைய பட்சி என்ன அப்படின்னா காகம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துடைய அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திசை சுக்கிர திசை, அடுத்து சுக்கிர திசையே 20 வருஷம் சுக்கிர திசை, ஆனால் 20 வருஷம் இருக்காது. ஏன் அப்படின்னா கர்ப்பத்தில் சென்றது போக செல் நீக்கி இருப்பு திசை அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்போ அந்த ஒன்றாவது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். இப்போ 4வது பாதம்னா பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 1வது பாதம்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த வரிசையில் அடுத்த எத்தனை வருஷம் இருக்கோ அதை அனுசரித்து பலன்கள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடிக்கடி நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். அதாவது சளி சம்பந்தமான, நீர் சம்பந்தமான, வீசிங் சம்பந்தமான இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி கொடுக்கும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இவங்களுடைய சிந்தனையை இவங்க கட்டுப்படுத்தணும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் உருவாகும் உங்களுக்கு. அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தினா இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்போ தியானம் இந்த மாதிரியான மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்யும் பொழுது இவங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுகிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் நிறைய கனவுகள் நிறைய தொல்லை பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ மனசை முக்கியமாக கட்டுப்படுத்தணும். மற்றவங்களுக்கு பேச்சில், அதாவது மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இந்த மாதிரியான மற்றவங்க கவுன்சிலிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சைக்காலஜி படித்தா அவங்க டாப்பில் வந்துடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சாப்பாடு அடிக்கடி பிரச்சனை வரும். உணவு, அதாவது
ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரியான சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவங்க, உணவு சம்பந்தமான நோய்களை இந்த இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த உணவு சம்பந்தமான நோய்களை சந்திக்கக்கூடியவங்க, இவங்க அடிக்கடி சாப்பாடு தண்ணி அதிகமாக தானம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யூக வணிகம்னு இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரியான யூக வணிகத்தில் நான் பணம் போட்டுட்டு பெரிய ஆளாக போகிறேன்னா, இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அதில் கவனமாக இருக்கணும். மேக்சிமம் பரணி நட்சத்திரத்துக்கு யூக வணிகம் செட் ஆகாது, ஷேர் மார்க்கெட் செட் ஆகாது. அந்த குறுக்கு வழி பரணி நட்சத்திரக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவங்க திடீர்னு வரும், திடீர்னு அதை விட அதிகமாக போகக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர திசை மிக அற்புதமான பலன்கள் தரும். எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, வெளிநாட்டு யோகம், நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இந்த மாதிரியான செல்வ செழிவு, ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கும், வாகனத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். அடுத்து சூரிய மகாதிசை வரும், அடுத்த திசை 6 வருஷம். அந்த திசை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது தந்தை வர்க்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை, தந்தைக்கு ஒரு சில கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மறுபடியும் சந்திர மகாதிசை அதி அற்புதமான பலன்களை தரும். வெளிநாட்டு யோகம், கல்வியில் சிறப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, இந்த மாதிரியான யோகம், விவசாயத்தில் செழிப்பு, இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய திசையாக செவ்வாய் திசை, சந்திர மகாதிசை இருக்கும். செவ்வாய் திசையும் பூமியால் யோகத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயந்திரத்தை வச்சு தொழில் செய்யக்கூடிய யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகாதிசையில் உங்களுக்கு பூமி சம்பந்தமான யோகம், விவசாயம், இந்த மாதிரியான யோகத்தெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பாகும். சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு மகாதிசையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அனுச நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக வரும். அதனால அனுச நட்சத்திரங்கார நடக்கிற அன்னைக்கு, அனுச நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் நடக்குதோ அன்னைக்கு எந்த விதமான புது முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டமத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க அனுச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு எந்த புது முயற்சிகளையும் தவிர்ப்பது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா அனுச நட்சத்திரம், அதாவது திருமண பொருத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் இவங்களுக்கு செட் ஆகாது. அதாவது கயிறு பொருத்தம் ஒரு செட் ஆகாது. அதோட வேதைங்கிற நட்சத்திர அடிப்படையில் இவங்களுக்கு திருமண பொருத்தத்தில் கூட அனுச நட்சத்திரத்தை சேர்க்கக்கூடாது. இதை சேர்க்காம இருந்தால் நன்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனதாறு என்று சொல்லக்கூடிய இவங்க நட்சத்திரத்துக்கு சூரியனோட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, கார்த்திகை, உத்திராட நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு இவங்க துவங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மை லாபத்தில் முடியும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தனதாரை நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம், அதே போல் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு, அது ஏன்னா துர்காதேவி எப்போவுமே நிறைய ஆயுதங்களோடு இருக்கிறவங்க, ஆயுத ஈர்ப்பு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு, துர்காதேவி வழிபாடு, அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு, அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமியில் 27 எலுமிச்சம்பழம் மாலை கோத்தி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு சாத்திக்கிட்டு வந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற்ற மனிதர்களாகவே இருப்பார்கள். அந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது பரணி நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய வாழ்க்கையுடைய உச்சத்துக்கு சென்று வாழ்விலே வெற்றி பெற்ற மனிதராக திகழ்வார்கள். அதாவது பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசு தான் முதல்ல கட்டுப்படுத்தணும். மனசு நிறைய தாட்ஸ் வரதுனால மனசை தியானத்தின் மூலமாக ஒருநிலைப்படுத்தினா வெற்றி. அடுத்தது பெண் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதிக அளவு சாப்பாடு தண்ணி தானம் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, இந்த 2 வழிபாடுமே இவர்களை வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற மனிதர்களாக மாற்றும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.